வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு மீன் வறுவல் தாங்க பண்ண போகிறோம். இந்த மீனில் பார்த்திங்கன்னா முள் வந்து நடு முள் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாமே சதைப்பகுதியாக குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்க ரொம்பவே நமக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த மீன் வறுவலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக போட்டு. இப்போ இதுக்கு மசாலாலாம் சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் சதைப்பகுதி அதிகமாக இருக்கிறதுனால இது போல் இடையில நம்ம கீறிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மசாலா உள்ளே இறங்குறதுக்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதோட மிளகுத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா வந்து அந்த நம்ம கீறி விட்டு இருக்க அந்த பாகங்கள்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா மசாலாவை நல்லா கோட் பண்ணிடணும். நீங்கள் தண்ணி வந்து தேவைப்பட்டால் பார்த்துட்டு 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாக்க போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் மசாலா வந்து ரொம்ப தளர்வாகிடும். மீனில் வந்து அந்த மசாலா பிடிக்காது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலா வந்து நல்லா பெசரி விட்டுட்டு நல்லா இதை வந்து மூடி வச்சு 1 மணி நேரம் நல்லா ஊறிட்டோம். அப்போ தான் வந்து உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு மீடியமான தணல்லே வச்சு இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப அதிகமாக வச்சிட வேண்டாம், மீடியமான தணலில் இருந்தால் தான் அது நல்லா மீன் நல்லா சதைப்பகுதியும் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ தான் அது நல்லா வெந்து நல்லா நமக்கு இது போல் பொன்னிறமாக நல்லா முருகி வரும். ஒரு பக்கம் நல்லா முருகி வந்த பிறகு அடுத்த பக்கம் வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி சைடில் எல்லாமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதம், இல்லை மீன் குழம்பு எல்லாத்தோடையும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், செம்மையாக வந்து நமக்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.